ரொம்ப முக்கியமான 2 வார்த்தைகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான வார்த்தை 2 இருக்கிறது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம், துவா செஞ்சால் என் துவா கபூல் ஆயிடணும். யா அல்லாஹ் நான் படிச்சுட்டேன், யா ரப்பே நல்லா படிக்க வேண்டிய விஷயங்களை படிச்சுட்டேன், எனக்கான வேலை வாய்ப்பை நான் தேடிட்டு இருக்கேன், நான் இந்த நிலையில் போய் உட்காரணும்னு ஆசைப்பட்றேன், எனவே அந்த வேலை வாய்ப்பை கொடுன்னு நம்ம துவா செய்கிறோம். யாரெல்லாம் பிள்ளையை பெற்றேன் வளர்த்தேன், அதை நல்லபடியாக ஒழுக்கமாக கற்பித்து வச்சுருக்கேன், நல்ல வரன் வந்து சேரணும், மாப்பிள்ளையும் நல்லா இருக்கணும், வந்து சேரக்கூடிய பொண்ணும் நல்லா இருக்கணும், யாரெல்லாம் அப்படியான வரணத்தை கொண்டு வந்து சேரு. யாரெல்லாம் என் உழைப்பை போட்டிருக்கிறேன், என்னுடைய வருமானத்தை ஈட்டுவதற்காக வேண்டி முதலையும் போட்டிருக்கிறேன், நீ லாபத்தை தருவது நீனாக இருக்கிறாய், யா அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தில் லாபத்தை கொடு. யா அல்லாஹ் குடும்பத்தை வைத்திருக்கிறேன், அந்த குடும்பம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுறேன், கஷ்டமும் நெருக்கடியும் துன்பமும் குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், யா அல்லாஹ் வராமல் பாதுகாத்து விடு. இறைவான் நான் கை நீட்டி சில இடத்திலே கடனை வாங்கிவிட்டேன், அந்த கடனை அடைக்க வேண்டும், கடனை அடைக்காமல் நான் மரணித்து விட்டால் என்னை நீ பிடித்துக் கொள்வாயே, உன்னிடத்தில் எந்த மூஞ்சை கொண்டு வைத்துக்கொண்டு நிற்பது உன்னிடத்தில் என்ற பயத்தோடு கடனை அடைக்க எனக்கு வழியை கொடு ரப்பே என்று துவா செய்கிறோம். இப்படி ஒன்றல்ல 2 அல்ல 1000 கோரிக்கைகளோடு ஒவ்வொரு நாளும் துவா செய்து கொண்டிருக்கிறோம். நோயோடும் நொம்பலத்தோடும் வாழுகிறேன் இறைவா, எனக்கு இந்த நோயை நிறைவேற்றி கொடு, இதை நீக்கி கொடு என்று கேட்கிறோம். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆசையும் நமக்கு இருக்கிறது. யாருக்காவது ஆசை இல்லாமல் இருக்கா? நம்ம கேட்குற துவாவெல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கணும், ஆசை இருக்கா இல்லையா? அதன் ரகசியம்தான் இதுக்குள்ளே 2 வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை அது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல் ஹய்யு அல் கய்யூம், இந்த 2 தான் அந்த வார்த்தை. இந்த 2 வார்த்தை இந்த ஆயத்துல் குர்சியில் அல்லாஹ் வச்சதுனால தான் ஆயத்துல் குர்சியே பலமிக்கதாக மாறிப்போனது. சாதாரண வார்த்தைகள் அல்ல இந்த 2ம்.